அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் நாம பார்க்க போவது நிழல். இந்த சிறுகதையை எழுதியவர் ஜி.கே. பொன்னம்மாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது 1972 காலகட்டங்களில் வெளியான சிறுகதை. இந்த கதையும் இந்த உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் சீரீஸில் நான் ஏன் சேர்த்தேன் அப்படின்றதுக்கான விளக்கத்தை அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்போ இந்த சிறுகதையை பார்க்கலாம். இதில் மொத்தமே எண்ணி பார்த்தா ஒரு 5 கேரக்டர் தான். அலமு பாட்டி இவங்க தெருவில் நடந்துட்டுருக்காங்க. அது இரவு ஒரு 9-9:30 மணி இருக்கும். எதிர்க்க வரவங்க யாரும் பார்த்துடக்கூடாதே, பார்த்து என்ன பாட்டி தனியாக போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுறக்கூடாது அப்படின்னு பயந்துட்டே வராங்க. பெருசாக தெருவில் விளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதிர்க்க யாரோ 2 பேர் தெரிஞ்சவங்க வராங்க. அவங்களும் ஏதோ யோசனையில் எங்கேயோ பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் பாட்டியை கவனிக்கலை. பாட்டியும் சந்தோஷமாக இங்கே வந்துடுறாங்க. நேராக அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போ என்னன்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துடக்கூடாதே அப்படின்னு பார்த்துட்டாருன்னா, எங்கே பாட்டி போகிறீங்க, பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்டுருவார். ஏன்னா பாட்டி ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அந்த பெரிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லேயே கொஞ்சம் பணக்கார வீடு வேறு. அதனால் அவர் எங்கே பார்த்து கேட்டுற போகிறாரோன்னு நினச்சிட்டே போகிறாங்க. நல்ல காலம் ஸ்டேஷன் மாஸ்டர் இங்கே வெளில போயிருந்தார். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டு வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளர்க்கு அப்படியே ஏதோ தூங்கிட்டு இருந்தார் போல இருக்குது. இருந்தாலும் போய் டிக்கெட்டு கேட்டால், அதுவும் பாட்டி எங்கே போகிறாங்க, பட்டணத்துக்கு, மெட்ராஸ்க்கு. டிக்கெட்டு கேட்டால் உடனே பார்த்துட்டு கேட்பார், என்ன பாட்டி தனியாக போகிறீங்களா அப்படின்னு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அந்த பேசஞ்சர் ஷெட்டில் எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு கிராமத்திலேருந்து, பாட்டி இருக்கிறதும் கொஞ்சம் பெரிய கிராமம், ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு இளம் தம்பதிகள், வள்ளி அவ புருஷன், 2 பேரும் உக்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு, அப்பா எனக்கு பட்டணத்துக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு இந்த விபூதி பை ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேருந்து 10 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த வள்ளி, அந்த மனைவி சொல்கிறா, மச்சான் அது பாவம் பாட்டிக்கு சில்லறை சரியாக வாங்க தெரியுமோ என்னவோ, நீ போய் ஒரு சீட்டு வாங்கி கொடு அப்படின்றாங்க. உடனே பாட்டி நினச்சிக்கிறான், எனக்கு 10 ரூபாய்க்கு சில்லறை வாங்க தெரியாதா, இதே கையால் 1000 நெல் விற்ற காசு, தேங்காய் விற்ற காசுன்னு எண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னடான்னா 10 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு என்ன தெரியாதுன்னு இவ யோசிக்கிறா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அவனும் டிக்கெட் வாங்கிட்டு கொடுத்துட்றான். பாட்டி மீதி 2000 ரூபா பத்திரமா வச்சுக்கோ, வண்டி 1 மணி நேரம் லேட்டாக, அதனால் இன்னும் 2 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு, நீ ஒன்றா அப்படியே படுத்துக்க, நான் வண்டி வரது சொல்ல நான் எழுப்புறேன் அப்படின்றான். உடனே பாட்டியும் கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத இடத்துல போயிட்டு அப்படியே தரையில் படுத்துக்கிறான். இந்த மூலையில் படுத்த உடனே பாட்டிக்கு அன்னைக்கு காலையில் நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக வருது. அலமு பாட்டி அந்த ஊர்லேயே அந்த பெரிய வீடு அப்படின்னா அவங்க வீடு தான். அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் அந்த ஊரில் தாசில்தாராக இருந்திருக்கவர். நல்லா தான் பார்த்துட்டார் பாட்டியை. பண விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த குறையும் வைக்கலை தாசில்தார். 2 பசங்க, நாராயணன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி பட்டணத்தில் இருக்கா. அங்கே தான் போகிறாங்க போல இருக்குது பாட்டி. பையனையும் நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல வேலை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் பையனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ஆனால் பையனுக்கு கல்யாணம் ஆகிற நேரத்தில் பாட்டியோடைய கணவர் அந்த தாசில்தார் காலமாகி விட்டார். மருமக வரா, நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மருமகளுக்கும் 4 குழந்தைங்க பிறக்குது. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் அப்படி அபிப்பிராய பேதம், அப்படி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது. முக்கியமாக என்னென்னா, பாட்டி இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இப்போல்லாம் நம்ம புள்ள நாம் சொல்கிறத கேட்கறது இல்லை, பொண்டாட்டி சொல்கிறதான் அவன் கேட்டுட்ருக்கான், அவள் பக்கமே சாஞ்சிட்டான். இப்படி தான் பாட்டிக்கு ஒரு ஃபீலிங். அன்றைக்கி அது மாதிரி தான் பாட்டி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு பலகை அதை தலைக்கு அவசரமாக வச்சுட்டு படுத்துட்ருக்காங்க. அப்போது பாட்டியோட அந்த பேர பசங்கள்லாம் தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. நாராயணன் பாட்டியோட பையன், அவன் சாப்பிட்டுட்டு அந்த ஈஸ்ட் சேரில் உக்காந்துட்ருக்காங்கன்னா, பக்கத்தில் தான் அம்மா படுத்துட்ருக்காங்க. இப்போ நாராயணன் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா அந்த கோடியில் ஒரு மாமரம் இருக்குல்ல, அது வெட்டிட்டு அங்கே ஒரு 2 ரூம், ஒரு டிஸ்பென்சரி மாதிரி கட்டி கொடுக்கலான்னு பார்க்குறேன் நம்ம ரமணிக்கு. ரமணின்றது நாராயணனுடைய மூத்த பையன். அவன் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சிடுறான். அதனால் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான்ப்பான்னா, இங்கே டிஸ்பென்சரி கட்டி கொடுத்துட்டா அவனுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றான். ஆனால் பாட்டி ஒன்றுமே பேசலை. அந்த மாமரம், பாட்டி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே 15 வயசில் வராங்களாம். அப்போல்லாம்
புருஷனை பார்த்து பேசுறது அப்படின்றது ஒன்று மற்ற பெரியவங்க சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஈவன் அதர்வைஸ் பாட்டிக்கு வந்து ரொம்ப வெக்கமா. புருஷங்காரன் வந்து ஹாலுக்கு வந்தார்னா இவங்க உடனே சமையல் கட்டுக்கு ஓடி போயிடுவாங்களாம். அவர் சமையல் கட்டுக்கு வந்தார்னா அவங்க தோட்டத்து பக்கம் ஓடி போயிடுவாங்களாம். அப்படி வெக்கப்பட்டுட்டு இருந்த பாட்டி அந்த மாமரத்தில் வந்து அப்படியே பழம் கொத்து கொத்தா காய்க்குமா. ஒரு நாள் அவங்க மாமியார் வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தைரியத்தை வர வச்சுட்டு பாருங்க, புருஷன்கிட்ட பேசுறதுக்கே அந்த காலத்தில் வந்து தைரியம் வேண்டியிருக்கு. எனக்கு வந்து அந்த மாம்பழம் ஒன்று பறித்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. அவங்க வீட்டுக்காரும் வந்து ஒரு மாம்பழத்தை பறித்து கொடுத்துட்டு, அது அந்த காலத்தில் ரொமான்ஸ். அவர் என்ன பண்ணுறாரா, அந்த மாம்பழத்தை பாட்டிக்கிட்ட, அலம்பு பாட்டி, அப்போ பாட்டி கிடையாது, அலம்புக்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாம்பழம் உனக்கு அப்படின்ட்டு பாட்டியோட பாட்டி இல்லை அலமுவோட கன்னத்தை காமிச்சு இந்த மாம்பழம் எனக்கு அப்படின்னாராம். இந்த குறும்பெல்லாம் பாட்டி நினச்சி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து பாட்டியம்மா தூங்கிறாத, வண்டி ஒன்று 1/2 மணியில் வந்துடும், ஏதாவது டீ சாப்பிட்றியா, நல்ல சூடாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் கொயின்னு அந்த கொசு கத்திட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு பீடி பிடிச்சி புகை விட்டுட்டு இருக்காங்க. இதில் எங்கே தூங்குறது? இப்போ அந்த புடவை தலைப்பை மறுபடியும் நட்டா மூடிட்டு படுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக். இதே மரத்தடியில், அந்த மாமரத்தடியில் தான் வந்து எத்தனையோ நாள் அலமு பாட்டியும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த காலத்தில் உட்காந்து பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. பிரசவத்தும் போது சாதாரணமாக இந்த மசக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து புளிப்பு மாங்காய்னா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது சாப்பாடு கூட வேண்டாம், இந்த மரத்தோட மாங்காய் தான் நான் வந்து அப்படியே அள்ளி அள்ளி தின்னுருக்கேன். அந்த ஊரில் கலெக்டர் வந்தார் அப்படின்னு சொன்னால் இவங்க வீட்டிலேருந்து தான் கூட கூடையாக மாம்பழம் போகுமா. வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து தான் இலையை உடைச்சி வீடு முழுக்க, அப்படியே வீடே பெரிய வீடு, அப்போது அதுக்கு எத்தனை இலை தேவைப்பட்டிருக்கும், அந்த தோரணமெல்லாம் கட்டுவாங்க. ஆனால் இப்படி நம்ம வாழ்க்கையோட தொடர்ந்து வந்த ஒரு மரத்தை ஒரே நாளில் வெட்டிடுறேன்னு சொல்கிறானே அப்படின் போது பாட்டிக்கு மனசு தாங்கலை. இப்போ பையன் கேட்குறான், என்னம்மா பதிலே சொல்ல காணோம், அந்த மரத்தை வெட்டுறதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ வேறு வழி இல்லைம்மா, அந்த மரமும் இப்போ காய்க்கிறதே கிடையாது, சும்மா தானே நிற்கிறது, அதுவும் ரொம்ப உயரத்தில் இருக்குது இலையெல்லாம், அதனால் ஏதாவது மாவிலை தோரணம் கட்டினா கூட இலையை பறிக்க முடிகிறது இல்லை அப்படின்போது பாட்டி சொல்கிறா, இந்த வர்றா, அது உங்கள் அப்பாவோட நினைவாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் பார்க்குறேன். அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் அப்பாவோட வாழ்ந்த அந்த நினைவுகள் அதெல்லாம் பசுமையாக என் மனசில் வந்துட்டுருக்குடா. அந்த மரத்தை நீ ஒரு நிமிஷத்தில் வெட்டி தள்ளிடலாம், ஆனால் அந்த நினப்பெல்லாம் என்னால் அந்த மாதிரி ஒதுக்கி தள்ளிட முடியாதுடா. நான் அவரைத்தான் பறி கொடுத்துட்டேன், ஆனால் அவருடைய நினப்பையும் பறி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போது மருமக கேட்குறா, மாமனார் நினைவுக்கு என்ன இந்த மரம் ஒன்று தான் இருக்கா? இப்போ கூட பாருங்கள், 2 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய இந்த போர்ட்ரைட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு உருவப்படம், அதை வந்து கலர்லாம் பண்ணி ஏதோ 200 ரூபாய் செலவு பண்ணி அதை கொண்டு வந்து மாட்டியிருக்கோம். அதை பார்க்கும்போது அவர் அப்படியே எதிர்க்க உயிரோடு நிற்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நினைவு இல்லையா? இப்போ பாட்டிக்கு கோபம் வந்துடுறது. ஆமாண்டிம்மா, 1000 சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு போனார், அவருக்கு இந்த 200 ஒரு படம் வரைஞ்சி வச்சது தான் பெரிய விஷயம் சொல்கிறியா நீ அப்படின்ன உடனே, ஐயோ நான் அப்படி ஒன்றும் தப்பாக சொல்லலையே. இப்போ நாராயணன் சொல்கிறேன், அம்மா அவள் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்ன அப்பாவோட ஞாபகம் அப்படின்னா மரம் மட்டும்தானா, ஏன் நாங்கள்லாம் இல்லை அப்படின்றான். அது என்னவோப்பா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மரத்தை வெட்டக்கூடாது, நானும் அந்த மரம் மாதிரியே கிழந்தான், அப்போ ஒன்று செய்யுங்க, என்ன வெட்டிடுங்க முதல்ல அப்படின்றான். இப்போ அந்த மருமக சொல்கிறேன், நான் தான் சொன்னல உங்கள் அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு, இவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னா, சரி நம்ம பிள்ளை 40 வயசில் டாக்டர் ஆகட்டும் அவ்வளோதான் அப்படின்றான். இப்போ பையன் சொல்கிறான், நீ சும்மா இருக்கமலா, அது இவங்களெல்லாம் கேட்டுருந்தால் சரிப்பட்டு வராது, நான் நாளை காலையில் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன், அவன் வந்து வெட்டிட்டு போயிடுவான் விடு அப்படின்றான். இதை கேட்ட உடனே பாட்டிக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்ன நம்ம சொல்கிற வார்த்தைக்கு இவ்வளோதானா மதிப்பு? இவ்வளோ தூரம் வந்த பிறகு நம்ம வேண்டாதவளாயிட்ட பிறகு இனிமேல் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டா. இந்த பர்றா நாராயணா, அந்த மரத்தை வெட்டும்போது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இன்றைக்கி ராத்திரியே நான் பட்டணத்துக்கு போகிறேன் அப்படின்றா பாட்டி. அதான் உன் இஷ்டம்னா நீ அப்படியே போய்க்கோ அப்படின்ட்டு பையன் பாட்டுக்கு போயிட்டு ரேடியோ திருக்கிறான். அதுலேருந்து வானிலை அறிக்கை வந்துட்டுருக்கு.
இப்போது பாட்டி மனசில் யோசிச்சு பார்க்குறா. அடுத்த நாள் காலையில் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஒருத்தன் வரப்போகிறான். அவன் கொஞ்ச நேரத்தில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த மரத்தை வெட்டி போட போகிறான். அதுலேருந்து அந்த மரத்தை முதல்ல வெட்டு போடும்போது அப்படியே அதுலேருந்து கண்ணீர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதனுடைய போராட்டமெல்லாம் ஒன்றும் பலிக்காமல் அந்த மரம் அப்படியே புதிர்னு ஒரு சத்தத்தோடு கீழே விழப்போகிறது. அந்த இலைகள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே கஷ்டப்பட்டு காஞ்சி போயிடும். அந்த மரத்தில் வந்து தங்குற பறவைகள், குருவிகள், காக்கா இதெல்லாம் இனிமேல் வேறு இடம்தான் தேடணும். ஒவ்வொரு சீசனுக்கும் அங்கே கூடு கட்டுமே அந்த பறவைகள்லாம். ஐயோ, இங்கே இருந்தால் மாமரம் இல்லையே, நாம் இனிமேல் எங்கே கூடு கட்டுவோம், வருஷா வருஷம் இங்கே தானே கூடு கட்டியிருந்தோம் அப்படின்னு அது வேறு இடம் தேடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த மரமே இருக்காது. இந்த மாதிரி தான் வந்து மனுஷங்களும் போல இருக்குது. கொடுக்கறது நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் அது மரமாக இருந்தானே மனுஷனாக இருந்தானே மரத்தை வெட்டிடுங்க, மனுஷனை தள்ளிடுங்க. இதுதான் இன்றைக்கு உலகம் போல இருக்குது அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு மருமக கூப்பிடவே இல்லை. இது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, கொடியில் வளர்த்திருந்த ஒரு புடவை, அதுக்கப்புறம் அந்த விபூதி பை, அதில் கொஞ்சம் பணம், அதை எடுத்துன்ட்டு நேராக பூஜை ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த பழனியில் இருக்க முருகனுடைய படம் ரொம்ப பெருசாக இருக்குது. சம்புடத்துலேருந்து அந்த விபூதி எடுத்து நெத்தியில் பெருசாகிட்டுன்ட்டு அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. முருகா, இனிமே இந்த வீட்டில் எனக்கு வேலை கிடையாது. அந்த பிள்ளை பாசம் அதை ஒதுக்கி வைக்கிறதுக்கு என் மனசுக்கு சக்தியை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறான். வேண்டிக்கும் போது தான் அந்த பழனி முருகனுடைய கோலத்தை பார்த்த உடனே, பிள்ளை பாசத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீயே வந்து அப்பாவோட சண்டை போட்டுண்டு இங்கே வந்து நின்றவன் தானே அப்படின்ட்டு, ஆஹா தப்பு தப்பு, இல்லை அந்த பாசத்தை எல்லாம் துறக்க வேண்டும், அந்த பகவான்கிட்ட பக்தி வைக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தானே நீ இந்த மாதிரி நாடகம் நடத்தின, அதனால் என்னை மன்னிச்சிடு முருகா, எனக்கும் இந்த பிள்ளை பாசத்தை துறக்கணும் அப்படின்றதுக்கான சக்தியை கொடு அப்படின்னு வேண்டிண்டு மருமக கிட்ட போயிட்டு, நான் ஊருக்கு போகிறேன் இவ்வளோதான் சொல்கிறா பாட்டி. மருமக வந்து ஐயோ போக வேண்டாமா அப்படின்னு சொல்லுவான்னு பாட்டி எதிர்பார்த்தா. ஆனால் மருமக ஒன்றும் பேசலை, அவார்டுக்கு நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் வெளில இறங்கி வரும்போதும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே வராளாம் பாட்டி. ஒருவேளை மருமக பின்னாடி வராளோ இல்லை பையன் வந்து பின்னாடி வரானோ அப்படின்னு. யாரும் வர காணோம். அப்போது அந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தவர் வர, பாட்டியம்மா ஏந்திரு ஏந்திரு வண்டி வந்துருச்சு அப்படின்ட்டு, வா உன்னை கொண்டு போயிட்டு முதல்ல அந்த பொம்பளை வண்டியில் ஏற்றி விட்டுறேன் அப்படின்ட்டு உன்னை பாட்டி எழுந்துக்கிறா. அவள் வள்ளி இருக்கா இல்லையா, 2 பேரையும் கொண்டு போயிட்டு அவன் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றி விட்டுட்டு, அம்மா இந்த பொம்பளை வண்டியில் குந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் எங்கேயாவது போய் தொத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அடுத்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டான். இப்போது அந்த பெஞ்சோட ஒரு மூலையில் பாட்டி உக்காந்துக்கிறான், வள்ளியும் பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கா. கொஞ்சம் நேரத்தில் வண்டி கிளம்பிடுறது. பாட்டி என்ன பண்ணுறா, ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, உள்ள நாராயணன் எங்கேயாவது வந்திருக்கானா அப்படின்னு பார்க்குறா. வரல. என்ன இருந்தாலும் அந்த குடும்பம், நம்ம ஊர், அந்த வீடு எல்லாத்தையும் விட்டு போகிறதுன்றது பாட்டிக்கு கஷ்டமாக தான் இருக்குது. லேசாக கண்ணீர் வருது. அப்போது அந்த வள்ளி கேட்குறா, பாட்டியம்மா உன்னை பார்த்தா நல்ல வசதியான வீட்லேருந்து வர மாதிரி தெரியுது, கழுத்தில் என்ன தங்க மாலை போட்டுக்கிற, கையில் மோதிரம் போட்டுக்கிற, அந்த பையில் வந்து பணம் வச்சுருக்க, ஆனால் என்னவோ கஷ்டப்படுறேன்னு தெரியுது, துணை இல்லாமல் இப்போ தான் தடவையா போறியா, நான் உன் பொண்ணு மாதிரி, உனக்கு என்ன சங்கடம் சொல்ல முடியும்னா சொல்லு அப்படின்றான். பாட்டிக்கும் தெரியல, என்னவோ அவகிட்ட வந்து தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீர்த்துணும் போல இருந்தது. மற்ற பெண்கள் பிரயாணிகள்லாம் வந்து அப்படியே சரிஞ்சு சாஞ்சின்னு ஒரு மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளியும் பாட்டியும் தான் முடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் பாட்டி என்ன பண்ணிட்டா, தன்னோட மனசில் இருந்த கஷ்டம் பாரம் அத்தனையும் வள்ளிக்கிட்ட கொட்டி தீர்த்துட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டு, பிள்ளையாவது குடும்பமாவது எனக்கு எல்லாம் விட்டு போச்சு அப்படின்றான். இப்போது அந்த வள்ளி சிரிச்சுட்டே சொல்கிறா, ஏன் பாட்டி, அப்போ உன் பிள்ளைகிட்ட கோச்சிட்டு உன் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் அதானே, பொண்ணு வீட்டில் மட்டும் நீ ஒழுங்காக இருந்துருவியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே பாட்டிக்கும் கோபம் வருது. இது பார், என் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது, அவள் ரொம்ப தங்கமானவ, என் மேலே உசுரே வச்சுருக்கா தெரியுமா. இப்போது அந்த வள்ளி கேட்குறா, பாட்டி எனக்கு உன் பொண்ணை பற்றியும் தெரியாது, பிள்ளையை பற்றியும் தெரியாது, ஆனால் உன்னோட பேச்சிலேருந்து ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிருக்குது, அதனால தான் சொன்னேன். இந்த பாரு, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க, இப்படி கல்லால் அடிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக எந்த மரமாவது காய்க்காமல் இருந்திருக்குதா?
நாம் அந்த மரத்துக்கு என்ன பண்ணுறோம்? இலையை பறிக்கிறோம், பூவை பறிக்கிறோம், காயை பறிக்கிறோம், பழத்தை பறிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் மரம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இலையை கொடுக்குது, பூவை கொடுக்குது, பழத்தை கொடுக்குது. பெத்தவளும் அந்த மாதிரி மரத்துக்கு சமந்தான பாட்டி. அப்படி தனக்குன்னு இல்லாமல் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால தானே அந்த மரத்துக்கு பெருமை. எல்லாருக்கும் நிழலை கொடுக்குறேன், ஆனால் எனக்கு எங்கேயாவது நிழல் இருக்குதான்னு மரம் கேட்டிருக்குதா பாட்டி? இந்த மாதிரி தன்னையே குடும்பத்துக்கு கொடுக்குறவ தானே பாட்டி தாயின்றவ. அந்த பெருமையை பற்றி நீ கொஞ்சம் யோசிக்க வேணாமா அப்படின்றா. இப்போ இந்த பாட்டிக்கு ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட எதுக்குடா வாயை கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு. பெத்தவங்கிற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாத பிள்ளையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன பொண்ணு, என்னை போல நீயும் குழந்தை குட்டி பெற்று கடைசி காலத்தில் அதுங்களும் இந்த மாதிரி பண்ணால் அப்போ தான் உனக்கு என் கஷ்டம் புரியும். அந்த மாதிரி தப்பு பண்ணால் கூட அதை பொறுமையாக ஏற்றுக்கிறது தானே பாட்டி ஒரு தாயோட கடமை. அதுதானே பெருமையும் கூட. கடவுளும் அப்படி தானே. நாம் எவ்வளோ திட்டினாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அந்த கடவுள் நமக்கு எது நல்லதோ அதை செய்கிறார்ல. நீயே யோசிச்சு பாரு பாட்டி, உங்கள் பையன் அவரு உங்களை ஊருக்கு அனுப்பி வந்திருந்தா நீங்கள் இந்த மாதிரி அனாதை மாதிரி வந்திருக்கணுமா? இல்லை பயந்துன்னு வந்திருக்கணுமா? ஐயோ தெரிஞ்ச மனுஷா யாரும் பார்த்துட போகிறாங்களே அப்படின்னு பதுங்கி பதுங்கி வரணும்னு அவசியமா? இதிலேருந்தே நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்றது உங்களுக்கு புரியலையா? இப்போது நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனாலும் இனிமேல் நிரந்தரமாக அங்கே தான் தங்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அப்போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க? அதுவும் பிள்ளையோட சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ அவங்களுடைய மனசு என்ன மாதிரி யோசிக்கும்? உங்கள் மதிப்பே குறைஞ்சிரும்ல. இப்போ அந்த சீட்டு வாங்கின்னு வண்டியில் ஏறுறதுக்கு ஏழைங்க எங்களுடைய தயவு உங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளையோட வந்திருந்தீங்கன்னா எங்களை நீங்கள் ஏறு எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்களா பாட்டி? குடும்பம்னா நாளும் இருக்கும். அந்த மாமரத்தை வெட்டினா புருஷனோட நினைவெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அந்த புருஷனோட நினைவா உங்கள் புள்ள உயிரோட இருக்காரு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு புள்ள வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு என்னை பெத்த தாய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறது அவருக்கும் உரிமை இருக்குது இல்லை? நீங்கள் விட்டு கொடுத்துருந்தா இந்த வம்பே வந்திருக்காது பாட்டி அப்படின்றான். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குதுங்க. அப்போது அவள் புருஷன் ஓடி வரான். வந்துட்டு இந்தா புள்ள நீயே அம்மா விட்டு வரமே அப்படின்ட்டு மத்தியானம் சரியாகவே சாப்பிடல, இந்தா பன்னும் பழமும் வாங்கியாந்துக்கிறேன், இந்தா அந்த பாட்டிமா கையிலையும் 2 பழம் கொடு, ஏன்னா அவங்களோட பிள்ளையா நினச்சிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வள்ளி கையில் கொடுத்துட்டு போகிறான். பாட்டிமா பாத்தியா என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு, அவரை உன் பிள்ளையா நினச்சிக்க சொல்கிறாருன்றான். அப்போது பாட்டி சொல்கிறா, பெத்த பிள்ளையா நினைக்கல நான், இதில் அடுத்தவங்களை ஏமா நான் பிள்ளையா நினைக்க போகிறேன் அப்படின்னு ஓன்னு அழறான். என்னம்மா நீ ஒன்று இப்போ என்ன நடந்துச்சு, உன் மனசு எப்படி பலகீனமாக இருக்க சொல்ல அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, உனக்கு கோபம் வந்துச்சு. அப்பேற்பட்ட பொறுமைக்கு பேர் போன பூமியே பூகம்பம் அப்படியே குலுங்கிறது இல்லையா? அந்த அமைதியான கடல் கூட சில நேரம் அப்படியே பொங்கி எழுந்துருது இல்லையா? இதோ மலை அது எரிமலையாக வெடிக்குது, காற்று கூட திடீர்னு புயலாக மாறுது. அந்த மாதிரி இயற்கையே சில சமயத்தில் இவ்வளோ பெருசாக வரும்போது மனுஷால் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுறதுன்றது தப்பே இல்லையம்மா. அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. இந்த பார், நம்ம பேசினே இருந்ததில் பொழுது போனதே தெரில. அடுத்த ஸ்டேஷன் தான் பட்டணம், மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கா, நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் மனசில் போட்டுக்காத தாய் அப்படின்றா. இப்போ தான் ஆலம பாட்டி யோசிக்கிறா, பிள்ளை ஏதோ சொன்னான்னு கோச்சின்னு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ பொண்ணும் ஏதாவது சொல்லிட்டான்னா கோச்சின்னு போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். இப்போது வள்ளிக்கிட்ட சொல்கிறா, அம்மா வள்ளி, உன் புருஷங்கிட்ட சொல்லி இங்கே ஸ்டேஷனில் போய் இறங்கின உடனே எனக்கு திரும்பி ஊருக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்க சொல்லு, நான் அடுத்த ரயில்லையே உள்ள விட்டு கிளம்பி போயிடுறேன். ஒரு மரத்துக்கு கொடுக்குற மதிப்பை கூட மனுஷாலோட உள்ளத்துக்கு நான் கொடுக்கல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றா. சென்ட்ரலில் போயிட்டு வண்டி நிற்குது. இறங்கின உடனே அவள் புருஷன் வரான். இறங்க புள்ள அப்படின்ட்டு, என்ன எப்படி தூங்கி வஞ்சுனுக்கிற, தா பாட்டிமாவை கூட்டிகிட்டு வா அப்படின்ன உடனே வள்ளி என்ன பண்ணுறா, அந்த பாட்டிமா மறுபடியும் காசு கொடுத்துருக்கா வள்ளிக்கிட்ட. அதை கொடுத்து, மச்சான் அந்த பாட்டிம்மாவுக்கு புள்ள நினைவு வந்துச்சான், திரும்ப ஊருக்கே போகிறாங்களாம், ஒரே ஒரு சீட்டு வாங்கிடுவாங்க அடுத்த ட்ரெயினுக்கு. நாமா விளையாட்டுது, ஊருக்கு கிளம்புற, அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயும் திரும்பி போகிறேன் அப்படின்னு அந்த வள்ளியோட புருஷன், அவள் பேர் முருகனா, அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை விலகிட்டு ஒருத்தர் ஓடி வர்றார். யாரான்னு பார்த்தா நாராயணன். அம்மா உன்னை எங்கெல்லாமா தேடுறது, நீ 3rd கிளாஸ்லேயா வந்த,
ராத்திரியெல்லாம் உனக்கு தூக்கமே இருந்திருக்காது. நேற்றுக்கு நான் வீட்டுக்கு வரும்போதே வந்து லேட் ஆகிடுச்சு. வந்த உடனே நீ பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்ட அப்படின்னு கமலம் சொன்னான். ஏன் அம்மாவை போகக்கூடாதுன்னு நீ தடுக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, இல்லை எனக்கு ஒன்றுமே தோணலை, அம்மா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க, ஏதோ ஒரு வேகத்தில் தான் போகிறாங்கன்னு நினச்சேன் அப்படின்னா கமலம். உடனே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தேன், ட்ரெயின் கிளம்பி போயிடுது அப்படின்ட்டாங்க. நண்பர் ஒருத்தரோட காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி வந்தோம் ஸ்டேஷனுக்கு, நீ இங்கே தான் வருவே அப்படின்னு. இதோ வண்டிக்கு முன்னாடி 2 மணி நேரமாக நாங்கள் காத்துட்ருக்கோம். இப்போ ஊரில் வந்து உன்னுடைய மருமக பேர பசங்கள்லாம் உனக்காக காத்துட்ருக்காங்க, கிளம்பு கிளம்பு கார்லேயே போயிடலாம் அப்படின்றார். அதோட பாட்டி கையில் இருந்த அந்த ஒரு மூட்டை துணி மூட்டை இருக்கு இல்லையா, அதையும் கையில் வாங்கிட்டார். நீ ஒன்றும் யோசிக்காதம்மா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த மரத்தை வெட்ட வேணான்னு ரமணியே சொல்லிட்டான். இப்போது பாட்டி சொல்கிறா, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ உடனே மரத்தை வெட்டி அங்கே ஒரு டிஸ்பென்சரியை போட்டுரு. பார், ரமணி பெரிய டாக்டர் ஆகிட்டு உங்கள் அப்பாவோட பேரை முன்னுக்கு கொண்டு வரணும், அதை பார்த்துட்டு தாண்டா நான் கண்ணை மூடுவேன் அப்படின்றா. இப்போது வள்ளி கேட்குறா, ஆமாம் இப்போ டிக்கெட் வாங்கணுமா வேணாமா அப்படின்னு, இங்கே கொடு பணத்தை அப்படின்ட்டு அந்த பணத்தை எடுத்து வள்ளி கையில் கொடுத்து, இந்தாம்மா நீ வந்து வெத்தலை பாக்கு பழம் குங்குமம் இதெல்லாம் நீ வாங்கிக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்றா. கடல்ல இருந்து உப்பை பிரிக்க முடியுமாம்மா, அந்த மாதிரி குடும்பத்திலிருந்து உன் நிழலை பிரிக்க முடியுமா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்றா. இப்போது பிள்ளையோட பின்னாடி போகிற பாட்டிக்கு அந்த வள்ளி முருகன் சாக்ஷாத் மேலேந்து இறங்கி வந்த மாதிரி தெரியாது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.